நம்முடைய இலக்கியங்களில் நாம் ஒன்றை பார்க்கலாம். இனிமை தருபவை அனைத்துமே இறைமை வடிவானது என்று நாம் சொல்கிறோம். இறைமை என்றால் அது ஒளியாகத்தான் இருக்க வேண்டும், இருளாக இருக்க முடியாது. அது இனிமையாகத்தான் இருக்க முடியும், பளபளப்பாகத்தான் இருக்க முடியும். அது ஒரு தென்றலாகத்தான் இருக்க முடியும், புயலாக இருக்க முடியாது. அது இனிய இசையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் டயோனிசியஸ் என்கிற அந்த ஞானி சொன்னார், இருளும் ஒளியும் கலந்த அந்த வெளிச்சத்தை போன்றது இறைமை என்றார். ஏனென்றால் இருளும் தேவைப்படுகிறது. வெறும் வெளிச்சம் மட்டுமே 24 மணி நேரம் இருந்திருந்தால் ஆறுகள் எல்லாம் வற்றி போகும், கடல்கள் எல்லாம் காணாமல் போகும், மரங்கள் எல்லாம் பட்டு போகும், பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போகும், பறவைகள் எல்லாம் செத்து போகும், மனிதர்கள் எல்லாம் மாறிப்போவார்கள். எனவே இருளும் தேவைப்படுகிறது. அதனால் இனிமையானவை மட்டும் இறைமை என்று சொல்லாமல் பாரதியார் காகங்களின் சிறகுகளில் கூட இறைமை தெரிவதாக சொன்னார். மரங்களின் பசுமையில் கூட இறைமை இருப்பதாக சொன்னார். மயில்களின் அழகான தோகைகளில் மட்டுமல்ல, அது காகங்களின் கருமையான இறகுகளிலும் இருக்கிறது என்று சொன்னவர் பாரதியார். அதனால்தான் அவர் பாடுகிற போது சொன்னார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கானம் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, அதை உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார். ஏனென்றால் இறைமை என்பது அனைத்திலும் இருக்கிறது என்றால் நாம் எப்படி படைப்பையும் படைப்பாளியும் பிரித்து பார்க்க முடியும்? கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ஒரு படைப்பாளியும் படைப்பையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒருவேளை படைப்பாளி நல்லவனாக இல்லாமல் இருந்தால் அவன் படைப்புகளையும் நிராகரியுங்கள். ஏனென்றால் அந்த படைப்புகள் அவன் இதயத்தில் இருந்து வந்திருக்க முடியாது, அது போலித்தனமானதாக இருக்கும். ஒரு படைப்பாளி யோக்கியமானதாக இருந்தால்தான் அவன் படைப்புகளும் நேர்மையானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், வாய்மையானதாக இருக்கும், வலிமையானதாக இருக்கும் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். பாரதியார் சொல்கிறார், இவற்றை படைத்தவனும் இறைவன் தானே, காகத்தை படைத்தவனும் இறைவன் தானே, அனைத்தையும் படைத்தவன் இறைவன் என்றால் காகத்தை யார் படைத்தார்கள்? நீங்கள் தீயை யார் படைத்தார்கள்? அப்படி என்றால் அவற்றிலும் இறைமை இருக்கத்தானே வேண்டும் என்று ஒப்பீடே தேவையில்லை என்று சொன்னார். இயற்கை ஒப்பிடுவதே இல்லை, ஒருபோதும் அது ஒப்பிடுவதற்கு தயாராகவே இல்லை. ஆனால் நாம் எப்போதும் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன வகுப்புகளிலேயே நாம் ஒப்பிட கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய கல்வியே ஒப்பீடுகளின் அடிப்படையில் இருக்கிறது. இதையும் அதையும் வேறுபடுத்து என்கிறோம். மாங்காயையும் பலாக்காயையும் எதற்காக வேறுபடுத்த வேண்டும்? ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மையிலே இருக்கின்றன என்பதை நாம் உணர்வது இல்லை. ஆனால் தொடர்ந்து நாம் ஒப்பிடுகிறோம். இயற்கையோ தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு மரத்தின் 2 இலைகள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒவ்வொன்றும் சற்று மாறுபடுகிறது. ஒரு மரத்தின் பூக்கள் கூட ஒரே மாதிரி இல்லை. ஆனால் ஒரே மாதிரியாக ஆக்க வேண்டும் என்பது மனிதனுடைய ஆசை. நீங்கள் கோழிப்பண்ணைகளுக்கு சென்று பாருங்கள், அங்கே வளர்க்கிற கறிக்கோழிகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இயற்கை அப்படி படைக்கவில்லை. இயற்கை ஒவ்வொரு நாட்டுக்கோழியையும் ஒவ்வொரு ரகத்திலே ஒவ்வொரு விதமான இறகுகளுடன் ஒவ்வொரு விதமான வண்ணத்தோடு அவை படைத்தது. இயற்கை படைத்தது. ஏனென்றால் இயற்கை தரப்படுத்துவதில் நம்பிக்கை வைப்பதில்லை. மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவர் முகமும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழுத்து போகும் என்பதை எண்ணி பாருங்கள். நேற்றை போலவே இன்று நீடித்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சீடித்து போகும் என்று கருதி பாருங்கள். வாழ்க்கை வெவ்வேறாக இருப்பதால் தான் அது சுவையாக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே ஒப்பீடு தேவையில்லை என்பதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.